போகும்போது தனியா தான் போனேன். உங்க மாப்பிள்ள தான் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஜாயின் பண்றதுக்கு நீ என்ன ரயில் பெட்டியா இல்ல அவர்தான் இன்ஜினா? ஏன் பொண்டாட்டி கூட நான் கோவிலுக்கு போனதுக்கு எவனோ நிற்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சே. என்ன மாப்பிள, பதில் சொல்லுங்க மாப்பிள. தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம். நியாயமா நான் தான் முறைக்கணும், நீங்க முறைக்கிறீங்க. நானும் முறைக்கலாம். நான் மாப்பிள்ளையா இல்லை நீங்க மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை முறுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனா மாமனார் முறுக்க இப்பதான் நேர்ல பாக்குறேன். என்ன எடுத்ததுக்குள்ள நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறீங்க? என்னங்க நீங்க ரெண்டு பேரும் கோவில வச்சுதானே பார்த்தோம். என்னமா சினிமா தியேட்டர்லயே லாட்ஜ்லயும் பார்த்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மாப்பிளைக்கு கோபம் வராதா? ஓஹோ, இனிமே அங்கெல்லாம் வேற வச்சு பார்க்கணுமா? அம்மா சொல்றதுல என்னப்பா தப்பு? ஒரு தப்பு இல்லம்மா. ஆபீஸ் போறதா சொல்லிட்டு போன மாப்பிள எதுக்கு கோயிலுக்கு போனாரு? அப்படி கேளுங்க, இதுக்கு பதில் நான் சொல்றேன். இப்படி வாங்க. அதாவது நான் ஆபீஸ்க்கு போனேன்ல, போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கிளையண்டோட மீட்டிங் கேன்சல்னு. நீங்க வக்கீல பார்க்க சொன்னீங்களா? வக்கீல பார்க்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வைஃப் வந்து அவர் கோயிலுக்கு போயிட்டு சொன்னாங்க. அதனால கோயில பார்க்கிறதுக்கு வக்கீலுக்கு போயிருந்தேன். யுவர் மிஸ்டேக்கன். வக்கீல பார்க்கிறதுக்காக கோயிலுக்கு போனீங்க. தேங்க் யூ வீட்டுக்காரமா, தேங்க் யூ. அப்புறம் நீங்க உங்க பொண்ணு பேர்ல சொத்து எழுதி வைக்கிறத பத்தி பேசுறதுங்க. நம்ம தேவி பேர்ல எங்க வீட்டுக்காரமாக்கு கொஞ்சம் டிவி. இந்த மாசம் ஈவி பில் இன்னும் கட்டல. கட்டிற வீட்டுக்காரமா, இது எதுல விட்டேன்? என் பொண்ணை கை விட்டீங்க. எது? என் பொண்ணு தோல்ல கை வச்சுக்கிட்டே அதை விட்டீங்க. பொண்ணை சொத்து பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு வக்கீல பார்க்க சொன்னீங்களா இல்லையா? நான் வக்கீல பார்க்கறதுக்கு கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கு போன இடத்துல என் வீட்டுக்காரமாவை பார்த்தேன். இவங்க என்ன மூணாவது மனுஷியா? யாரோ என்னன்னு போறதுக்கு இல்ல பகையாரையா பார்த்துட்டு பார்க்காம போறதுக்கு? என் வீட்டுக்காரமா, அதான் மரியாதைக்கு பேசுறேன். உங்களை பார்த்து எப்படி பேசுற வீட்டுக்காரமா? நல்லா இருக்கா வீட்டுக்காரமா? எப்படி கோவில் வந்தீங்களா? ஆமா, அவங்களும் அப்படி மரியாதைக்கு பேசுறாங்க. அத போய் பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே, சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்களே. அது என் வீட்டுக்காரமாக்கு வந்து காமெடி சென்ஸ் ஜாஸ்திங்க, ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. அவங்க ஜோக்கர் ஜாரி சிரிப்பு வரதான் செய்யும். என்ன சொல்ல வீட்டுக்காரமா? உங்களுக்கு தான் காமெடி போச்சு, ஆனா சிரிப்பே வராது. இந்த பாருங்க. ஆமா மாப்பிள்ள, அவர் எப்பவுமே இப்படிதான் சிடுமோஞ்சி. உங்களுக்கு கொடுக்குமா அப்படி சிரிப்பு வரும்? பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாரு? எதுல விட்டேன்? அத பார்த்துட்டு தாம் தூள் குதிக்கிறீங்க. நீங்க ஒரு நிமிஷம் குதிக்கிறது. சரி வீட்டுக்காரமா. தேவி, உங்க அப்பா கிட்ட சொல்லி வை. அது கௌசல்யா, என்ன சொல்லி வைக்கணும்? நீ ஒண்ணு சொல்ல வேணாம். அது தேவி, அப்பா கிட்ட சொல்லி வை. நானும் சொல்றேன், புரியுதா? என்ன சொல்றீங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். முதல்ல உங்களுக்கு ஊருக்கு அது எல்லாம் நீங்க போட்ட குழப்பம் தான். சாரி, நீங்க போட்ட குழப்பம் தான். நீ போ கௌசல்யா. அது நீங்க கௌசல்யாமா வீட்டுக்காரமா போங்கம்மான்னு சொல்ல வந்தேன். அது நீ முதல்ல ரியாக்ஷனை மாத்துங்க. சீன் ஆரம்பிச்சது ஒரே ரியாக்ஷன் வச்சுட்டு இவர் என்னமோ 32 ஆக்ஷன் காமிச்ச மாதிரி என்ன சொல்லிட்டு போறாரு. ஆமா, நீங்க எங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? இது உன் புருஷனை பார்த்து நீ கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேக்குற? சொத்தை பிரிச்சு எழுதுறத பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? சொத்தை பிரிச்சு கொடுத்தா அது ஹவுஸ் ஓனர் கைக்கு போயிடுமோங்கிற பயம்தான். ஐயோ, தேவி, உங்க அப்பா அம்மா இங்கே போயிட்டாங்க. கௌசல்யா மேல போயிட்டா. இப்ப நான் எங்க போறது? எங்கயாவது போய் தொலைங்க. என்ன ஆளு விடுங்க. இந்த மாசம் ஈபி பில் கட்டலனா பவர கட் பண்ணிடுவேன். டிலே பண்ணாம மேல வரீங்களா? கொடுத்துறக்கா. இந்த வந்துறேன் வீட்டுக்காரமா, இந்த வந்துறேன். சொல்லுங்க, எதுக்கு கௌசல்யாவோட கோவிலுக்கு போனீங்க? என்ன கேட்ட? ஏன் கௌசல்யாவோட கோவிலுக்கு போன கேக்குறியா? ஏன் பொண்டாடி கூட நான் கோவிலுக்கு போனேன். எவனோ ஒருத்த பொண்டாடி போன மாதிரி கேக்குற? உங்க அப்பா நான் தெரியாம கேக்குறேன்னா நீ தெரிஞ்சே கேக்குறியா? அதுக்கு இல்லங்க, உன் புருஷனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. அதனால சொத்தை பிரிச்சு கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கணும். சொத்தை பிரிச்சு கொடுத்தா அது ஹவுஸ் ஓனர் கைக்கு போய்டும்னு எங்க அப்பா சொல்றாரு. ஐயோ கடவுளே, ஏன் பொண்டாட்டிக்கு எனக்கு போய் தொடர்பு கிட்ட ஒருத்தர் சொல்றான். என்ன கொடுமை இது? என்ன கொடுமை? ஏய்,
என் பொண்டாட்டிய நடிக்கதான் சொன்னா, அவ வாய்ஸ்ல பேச சொல்ல. ஐயோ நான் இல்ல, அங்க பாருங்க. இங்கயா என்ன கொடுமை அது இதுன்னு ஏதோ வளரிட்டு இருக்கீங்க. ஐயோ, ஒரு கொடுமையா 2 கொடுமையா அதையே கேக்குற? உன் ஃப்ரெண்டுக்கு புருஷன் நடிக்க போயில மாமனார் கொடுமையை நான் அனுபவிக்கிறேன். ஏண்டி என் புருஷனோட நான் கோயிலுக்கு போனது தப்பா? உங்க அப்பா ஓவரா ஆடுறாரு. ஏதோ சொல்லுவாங்களே, புண்ணியத்தை கொடுத்த மாட்ட பல்ஸ் பிடிச்சு படம் பாக்குறீங்களா? ஐயோ என்னங்க, அது பல்ஸ் பிடிச்சு பாக்குறது இல்லங்க, பல்ல பிடிச்சு பாக்குறது. இப்ப சொற்குற்றம் பொருட்குற்றம் தேவையா? இப்போ ஏதோ பிடிச்சு பாக்குறாங்களா? நீ தான் ஹெல்ப் பண்ற, நீயே கேள்வி கேக்குற, நான் என்னடி பண்றது? அதுவும் சரிதான் கௌசல்யா, நாம கோவிலுக்கு போன தப்புதான். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? பின்ன நம்ம 2 பேருக்கும் லிங்க் இருக்கிறதா தேவியோட அப்பா சந்தேகப்பட்டார். அப்படியா? ஆமா கௌசல்யா, அதனால சொத்தை பிரிச்சு தரது பத்தி யோசிக்கணும். சொத்தை பிரிச்சு தந்தா அது ஹவுஸ் ஓனர் கைக்கு போயிடுமேன்னு சொல்றாரு. ஐயோ, ஏய், சொத்து கிடைக்க வேண்டிய தேவியே இவ்வளவு ஷாக் ஆகல, நீ அநியாயத்துக்கு ஐயோன்ற. அது என் மேல வடமா பழி போட்டா என் மனசு தாங்கல, அதான். ஏய், இந்த மாதிரி எத்தனை பழிய பாத்துருப்ப, இதெல்லாம் உனக்கு ஜுஜுபி. அதுக்கு இல்லங்க, தேவிக்கு சொத்து கிடைக்கும் தான் நாம இந்த பாடு பண்ணோம் இல்லையா? நீ என்ன பாடுபடுற? நான் தான் பாடுபடுறேன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? மலர்ல இருந்து வாசம் போன மாதிரி, மண்ணுல இருந்து ஈரம் போன மாதிரி, செவத்துல இருந்து சுண்ணாம்பு போன மாதிரி உங்களை பிரிச்சுன்னா நிம்மதியா இருக்க. வேணா வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திருச்சு ஓப்பனா சொல்லப்படா என்னை விட ஒரு சுத்து பெருத்திருக்க நீ. ஓவரா ஓட்டாதீங்க. இப்பவே இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன் பாருங்க. என்னது ஃபுல் ஸ்டாப் வைக்க போறியா? என்ன சொல்ற? நீ ஃபுல் ஸ்டாப் வைக்க போய் அது பெரிய பிளாக் டாட்டா மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறி ஆசிரியர்களுள்ள மாறிட போது பாத்துக்கோ. ஆமா கௌசல்யா, நீ ஏதாவது பண்ண போய் ஏட கூட மாறிட போகுது. ஆமா கௌசல்யா, என்ன பண்ண போற சொல்லிட்டு போற கௌசல்யா. சொல்லிட்டு செஞ்சா சுவாரஸ்யமா இருக்காது. என்ன பண்ண போறேன்னு நீங்களும் பாருங்க. தேவி, அப்பாவை கூப்பிடு. உங்க அப்பா எங்க இருக்காரு? இப்பதான் உன் புருஷன் எதுக்கு உன்னை விட்டு ஓடி போனான்னு எனக்கு காரணம் தெரியுது. ஞான சூனியம். உங்க அப்பாவை கூப்பிடு. எங்க அப்பா? ஐயோ அப்பான்னு கூப்பிடு. ஐயோ அப்பா, அப்பான்னு கூப்பிடு. அப்பா ஏன் இவ்வளவு சத்தமா கூப்பிடுற? அப்படின்னு அஸ்கில கூப்பிட வேண்டியதானே? ஏய், நானே கூப்பிடுறேன். யோ தேவியோட அப்பா, சொட்ட மண்டை. ஐயோ சொட்ட மண்டைன்னு சொல்லாத. வாழ்க்கை மண்டை கூப்பிடலாமா? சும்மா வாய். நானே கூப்பிடுறேன். மாமா அப்பா. அப்பாவா? நானா? ஆமாங்கப்பா, தேவிக்கு நீங்க அப்பான்னா எனக்கு நீங்க அப்பா தான். தேவிக்கு நீங்க அம்மான்னா எனக்கும் நீங்க அம்மா தானே. தேவி எனக்கு கூட பிறக்காத பொறுப்பு மாதிரி, நான் உங்களை வயிற்றுல பிறக்காத மக மாதிரி. சந்தேகம் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சந்தோஷம் வாசல் வழியா வெளியே போயிடும் சொல்லுவாங்க. உங்க மனசுல ஒரு சந்தேக விதை விழுந்துருச்சு. அது துளிர் விட்டு செடியாயி மரமாயி பூவாயி காயாகி கனியாகிற வரைக்கும் நாம விடக்கூடாது. இப்பவே பறிச்சு சாப்பிடலான்னு சொல்றீங்களா? ஒரு வாரம் கழிச்சு சாப்பிடலாம். அப்பா, ஒரு வாரம் கழிச்சுதானா? நீங்க கொஞ்சம் அலையாம அமைதியா இருங்களேன். அப்பா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. என்ன? வாடகை இருக்க கொடுத்துறக்காரங்களுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வழக்கமா வாடகை இருக்கிறவங்கள தான் கால் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். என்னால உங்க குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனால நானே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறதா இருக்கேன். கௌசல்யா, ஃப்ராட் தரத்துல PhD பண்ண மாதிரி என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க? நீ எதுக்குமா வீட்டை காலி பண்ற? இது உன் வீடுமா? என்னை பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது கோயில் மாதிரி. அங்க அமைதியும் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும். சந்தேகம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. கௌசல்யா, எங்களுக்காக உங்க சொந்த வீட்டை விட்டுட்டு நீங்க எங்க போவீங்க? ஒருத்தி தூக்கி சாப்பிடறாங்க. எனக்கு சிட்டில இந்த மாதிரி 2-3 வீடு இருக்கு. அதுல என்னத்துலயாவது ஒண்ணுல நான் தங்கிப்பேன். எனக்கு என்ன தனி கட்டியா? உண்மை தெரிஞ்சா உருட்டு கட்டுறோம். ஏம்மா,
உன்னோட சொல்லுங்கம்மா. உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம உன் மனச ரொம்ப புண்படுத்திட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, மக கிட்ட யாராவது மன்னிப்பு கேட்பாங்களாம்மா? பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எடுக்கறானே. நான் நாளைக்கே இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஏமா உன் முடிவை நீ மாத்திக்க கூடாதா? இல்ல இல்லப்பா, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு தான் சொன்னேன். நான் உங்க பணத்தை விட்டு போறேன்னா சொன்னேன். தோணுதுல. இல்ல, எப்பெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் வருதோ அப்ப வந்து பார்த்துட்டு போறேன். இப்ப உள்ள போறேன், நாளைக்கு வெளியே போறேன். என் வீட்டுக்காரம்மா நம்மளெல்லாம் விட்டு போறாங்க. வீட்டுக்காரியான நானு கொடுத்தனக்காரங்க கிட்ட சொல்லாம போயிட்டேன். தேவிய நீங்க பாரமா பார்க்காம தூரமா நின்னு பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா கொடுத்தனக்காரமா. எப்படி இவ்வளவு இப்படிலாம் நடிக்க முடியும் தெரியலையே தேவி. பாத்தீங்களா, நீங்க பண்ண காரியத்தை பாத்தீங்களா? இந்த இடத்துல எனக்கு டயலாக் இல்ல தம்பி, நான் எதுவுமே பேச முடியாது தம்பி. அட போயா நீ வேற. என்ன தட்டுல இருக்கிற தட்சணை எடுக்கிறேன் வெய்யங்க. இல்ல தட்டோட வச்சுட்டு நீட்டினீங்க, அதான் மரியாதையா ஆசீர்வாதம் பண்ணி அன்போட தரீங்கன்னு நினைச்சேன். தட்டுல தட்சணையை போடணும், எடுக்க கூடாது. எடுக்க கூடாதா? எனக்கு தெரியாது. உன் பேர் என்ன? கோவிலம்பாக்கம் கொலம்பஸ். அதான். ஆமா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கோர்ட் சம்பந்தப்பட்டவங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? சாமி, ஒரு பெரிய விவிஐபி வராரு, அவர் விஷயமா நாங்க வந்திருக்கோம். ஆமா. விவிஐபினா வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயலுவா பிக்காளி பயலுவா. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள்னா என்ன, ஒரு 200 அடி ஆயிட்டு இருப்பாரா? ஐயோ, அவருக்கு எக்கச்சக்கமான சொத்து பத்து இருக்கியா? யோ, சொத்து தெரியும், அதனே 10 உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்குமோ? யோ, ஒரு பேச்சு வழக்குல சொத்து பத்துன்னு சொல்லுவாங்க. உன் பேச்சே வழக்கு மாதிரி தான் இருக்கு. வாசு முழிக்கிறத பார்த்தா பித்தளை சொம்ப திருடி அதை கடையில போட்டு கையங்குளமா மாட்டினா எப்படி முழிப்பானோ அந்த மாதிரி முழிக்கிறாரு. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். வீட்டுக்காரம். இல்ல இல்ல, நமஸ்காரம் சொல்ல வந்தேன், டங்கு ஸ்லிப் ஆயிட்டு. வாங்க வாங்க, நமஸ்காரம் நமஸ்காரம். தட்டுல தட்சணை விழப்போதுன்னு தெரிஞ்ச உடனே எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறான் பாரு இவனெல்லாம். என்ன தேவி, என்ன ஏதுன்னு சொல்லாமே உங்க அப்பா கோயிலுக்கு கூட்டு வந்துட்டாரு? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. இப்பதான் புரியுது உன் புருஷன் எவனை விட்டு வந்தான்னு. வக்கீல் சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா? ரெடி சார். நான் சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தேவி பேருக்கு மாத்தி எழுதிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி பக்காவா ரெடி பண்ணிருக்கேன் சார். டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. இந்தாங்க சார். என்னங்க தலைகீழா பாக்குறீங்க? எனக்கு தலைகீழா பார்த்தா தான் நேரா தெரியும். ஐயோ, இந்த ஆள் சுத்த லூசா இருக்கானே. என்ன சார் மென்டல் மாதிரி சிரிக்கிறாரு? மென்டல் எழுதி வைக்கிற சொத்தையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதே சார்? அவர் மென்டல் இல்ல சார், அப்படி சிரிக்கிறது அவருடைய மேனரிசம். என்னங்க மென்டல் மாதிரி சிரிக்கிறதுல ஒரு மேனரிசமா? சார், அவர் சிரிச்சா என்ன அழுதா என்ன அதுவும் நமக்கு முக்கியம். வேலை முடிஞ்சதும் அவர் வெயிட்டா கவனிப்பார் சார். அதான் முக்கியம். ஆமா ஆமா சார். சாமி, சொல்லுங்கய்யா. இந்த டாக்குமெண்ட்ஸை அம்பாள் பாதத்துல வைங்க. கொடுங்கய்யா. சர்வார்த்த சாதிகே த்ரயம்பகே தேவி நாராயணி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே. மாப்பிள்ளை பேருக்கும் பொண்ணு பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. பண்ணிடலாம். பேரு நட்சத்திரத்தை சொல்லுங்க. பொண்ணு பேரு பூமாதேவி, பூராட நட்சத்திரம். மாப்பிள்ளை பேரு மாதவன். மாப்பிள்ள, நீங்க என்ன நட்சத்திரம்? அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரமா? அது இல்ல, அது ஏன் வளர்றாரு?
அது வந்து அஸ்வினி நட்சத்திரம். ஓ அப்ப சரி. என்ன பாச மாப்பிள்ளைங்கிறான், அந்த பொண்ணை பார்த்து பொண்ணுங்கிறான், 2 பேருக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ணுன்றான். முதல்ல இவனுக்கு அர்ச்சனை பண்ண ஆளை பிடிக்கணுமே. பிடிச்சிருவோம். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒண்ணு புரியல. என்ன பாசே ஒன்றும் புரியலங்கிறாரு. என்னதான் நடக்குதுங்கன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. ஆமா, இப்ப நாம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? வழக்கம் போல எவனுக்கோ என்னமோ நடக்குது, எப்படியோ ஒழிஞ்சு போகட்டும்னு ரிலாக்ஸா ஹாயா இருக்க வேண்டியது தானே. ஆமாண்டா, இதான் கரெக்ட். ரிலாக்ஸ்டா கொலம்பஸ், ரிலாக்ஸ். எடுத்துங்க. அம்மா தாயே, இந்தாங்க. இந்தாங்க. இந்தாங்க, நீங்க எடுத்துங்க. வேண்டாம் உங்களுக்கு? நீங்க சாமி. நில்லு. சாமி, அம்பாள் கையில இருக்கிற அந்த 2 மாலை எடுத்து வந்துடுறேன். கரெக்டா வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கு. எனக்கு ரெண்டும் கரெக்டா தான் இருக்கு. இந்தாங்கய்யா. என்ன பண்றாரு இவரு? ஏதோ வில்லங்கத்துல மாட்டி விட பாக்குறாரு. பாவம், அனாவசியமா இவர் வேற மாட்டி விட்டுட்டோம். என்ன பண்றதுன்னே தெரியலையே. மாப்பிள, இந்தாங்க 2 பேரும் இந்த மாலையை வாங்கி போட்டுங்க. மாலையா? எதுக்கு மாலைடா? அதெல்லாம் வேணாங்க. இந்த பாருங்க, வெற்றி மாலைய வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அம்பாள் கழுத்துல போட்ட மாலை வாங்கி போட்டுக்குங்க. பாஸ் மாலை போட்டுக்கிட்டாரு, அடுத்த தாலி கட்டிட்டு வரோ. சரி, அந்த அளவுக்குள்ள தப்பா இறங்கி போக மாட்டாரு. இப்ப எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத ஹெவி ஷாக்கு? அப்படியே கல்யாணம் ஆனா கூட பாஸுக்கு தானே கல்யாணம், நமக்கு இல்லையே. ஒரு கல்யாணம் பண்ணியும் புத்தி வராம பாஸ் 2ஆவதா கல்யாணம் பண்றாரு. அது அவரோட தலையெழுத்து, நமக்கு என்ன? ஹைவேஸ்ல தண்ணி லாரியில அடிப்பட்ட ஆட்டோ மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு 2ஆவது கல்யாணம் வேற. டே கொலம்பஸ், நீ ஏன்டா டென்ஷன் ஆற? என்ஜாய். உனக்கு என்னடா பிரச்சனை? ராஜாராணி. சாமி, அம்பாள் பாதத்துல வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்களேன். இந்த இடத்துல வந்துடுறேன். அம்மா தேவி, அப்பா, உனக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் உன் பேருக்கு மாத்தி எழுதியாச்சு. இதுல நீ கையெழுத்து போட்டு, மாப்பிளைய வக்கீலும் சாட்சி கையெழுத்து போட்டு ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுத்துருங்க. அவர் பத்திரத்தை பதிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சொத்தெல்லாம் உனக்கு சொந்தமாயிடுமா? அவாடா, வேலை முடிஞ்சது. ஆளை விடுங்கப்பா. மாப்பிள, மாலை எதுக்கு ஆயிட்டுறீங்க? இருங்க. சரி. அம்மா தேவி, இந்த கையெழுத்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என் நெஞ்சில நெருடலா இருக்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். ஆஹா, ஏதோ குக்கி போடுறானேங்க. இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல நானும் உங்க அம்மாவும் கனடாக்கு போறோம். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கார்ல ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி உன் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆசை. எங்க கண்ணு முன்னாடி உன் கழுத்துல மாப்பிள்ளை தாலியை கட்டணும். மாப்பிள்ளை, இந்தாங்க மாப்பிள்ளை. ரெடிமேட பாக்கெட்லயே வச்சிருக்கான். வசமா மாட்டினாரு. அன்னைக்கு இதே கோயில்ல உன் கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்ட வச்சிருப்பேன்.
அதுக்குள்ள சாமி ஏதோ நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லைன்னு தடங்கல் பண்ணிட்டேன். அது இன்னைக்கு நானே நல்ல பஞ்சாங்கம் பார்த்துட்டேன். இன்னைக்கு நாள் முழுக்க அமிர்த யோகம், நிறைஞ்ச முகூர்த்த நாள். தாலியை கட்டுங்க மாப்ள. அது ஏற்கனவே ஒரு தாலி கட்டிட்டு நாங்க 2 பேரும் புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கோம். புருஷன் முன்னாடி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் தாலி கட்ட சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் தேவையில்ல, அதான் வேணாம், முடியாது. மாப்பிள எங்க விருப்பத்துக்காக ஒரு தடவை தாலி கட்டிருங்க மாப்பிள. ஒவ்வொருத்த விருப்பத்துக்கும் தாலி கட்டுறதுக்கு இது நேர் விருப்பமா? வாழ்க்கைங்க ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அதுவும் கோவில்ல வச்சு சான்ஸே இல்ல, அப்புறம் தெய்வ குத்தமாயிரும். இந்த பாருங்க, கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிருங்க. கரெக்ட். அதெல்லாம் உண்டாகாது. தாலியை கட்டுங்க மாப்ள. இல்ல வேணாம். இப்ப தாலியை கட்ட போறீங்களா இல்லையா? இன்னும் டப்ராத்துல பாஸ் நடக்கிறோம், கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் போல இருக்கு. இந்த மேட்டரை இம்மிடியட்டா லேடி பாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே ஆக்ஷன்ல இறங்க சொல்ல வேண்டியதுதான். 2வது தாலி கட்டுறது 2வது கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடாதா மாமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாருங்க, உங்க பஞ்சாயத்தை முடிச்சிட்டு தேவைப்பட்ட எங்களை கூப்பிடுங்க. அது வரைக்கும் எங்க ஏசி கார்ல நாங்க உட்கார்ந்து இருக்கோம். புழுக்கமா இருக்கு சார். ஆமா. வாங்க சார் போலாம்.